ஒரு டிஃபென்ஸ் அதில் வந்திருந்தாங்க. அவ்வளோ நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறவங்க சார் என்ன ஆச்சுன்னு உடம்பு அடி வாங்கினே இருக்குது சார்ன்றாங்க. நீங்கள் என்ன வேணா இருங்க, அந்த கிரகம் வரும்போது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதுக்கு. அப்போது ஃபுட்டு தான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் உடம்புல ஒத்துக்காது. ஆயில் ஐட்டம், காரம் ஒத்துக்காதுன்னா அதுக்கு ஆப்போசிட் இது சாப்பிடுங்க. அதிகமாக தயிர் எடுத்துக்கோங்க, அதிகமாக பால் பொருட்கள். அதுவே ரொம்ப க்ரீமியாக இல்லாமல், பால்லே நிறைய வகை இருக்குது. ரொம்ப க்ரீமியாக இல்லாமல் நார்மல் மில்க் எடுத்துக்கோங்க. இது எடுத்துக்கும் போது உங்கள் உடம்பை நீங்கள் உடம்பையும் மனசையும் கூலாக வச்சுட்டு இருந்தாலே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு மேஷராசிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, இதெல்லாம் தான் ப்ராக்டிக்கல் அஸ்ட்ராலஜி. எல்லாரும் நீங்கள் எல்லாம் சாமியே சொல்லுங்கள், கோவிலே சொல்லுங்கன்னா, சாமி கோவிலில் போய் என்ன பண்ண போகிறோம்? சாமி கும்பிட்றோம். இந்த விஷயங்களில் தனியாக பண்ண மாட்டோம் தான் கோவிலில் வர வைக்கிறாங்க. வாக்கிங் போனால் எழுந்துக்க மாட்டோம். விரதம் போய் முருகன் காவடி எடுன்னு எடுப்போம். கொஞ்ச நேரம் 1 hour நடக்க மாட்டோம். பழனி மலை மேலே ஏறு, திருத்தணி மலை மேலே ஏறுனா ஏறுவோம். அதுக்காக தான் இந்த வழிமுறைகள்லாம் வச்சுருக்காங்க. சரி, தெய்வ வழிபாடு என்னென்ன பண்ணலாம்? நீங்கள் முருகர் வழிபாடு பண்ணலாம், துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணலாம், யோக நரசிம்மர், சக்கரத்தாழ்வார், கருடாழ்வார், இவங்களெல்லாம் நீங்கள் பூஜை பண்ண ஒன்றும் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படிலாம் பூஜை பண்ணலாம்? விளக்கேற்றி பூஜை பண்ணலாம். அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபடலாம். அதுவும் மெயினாக தைப்பூசம் வருது. தைப்பூசத்துக்கு நீங்கள் விரதம் இருந்து வழிபடலாம். இதெல்லாம் வழிபட ரொம்ப நல்ல ரிசல்ட் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.